இதுதாங்க எலும்பூட்டி பச்சை இலை. எலும்பூட்டி இலை இங்கே பார்த்துக்கிட்டிங்களா, இப்படி தான் இருக்கும் எலும்பூட்டி இலை. இதோட காய் பாருங்கள், காய் எலும்பூட்டி இலையோட காய். இது கொஞ்சம் நல்லா முத்துச்சுன்னா இந்த விதையை ஊண்டி வச்சு கூட முளைக்க வச்சு நீங்கள் செடியாக வீட்டில் வளர்த்துக்கலாம். காஞ்சதும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் எலும்பூட்டி இலைன்னா காஞ்சது கிடைக்கும். இந்த பச்சை இலையை அரைச்சி எடுத்துக்கிட்டோம், பார்த்துக்கிட்டிங்களா, எடுத்துக்கிட்டோம். இது கூட நாட்டுக்கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை இதை உடச்சி லேசாக ஊற்றிக்கிறோம். பாருங்கள், உடச்சி ஊற்ற போகிறோம். தேவையான அளவு நாட்டுக்கோழி முட்டையை மஞ்சக்கரு இல்லாமல் ஊற்றிக்கலாம். வெயில்னால மஞ்சக்கரு சேர்ந்து வருது, வெயிலில் இருந்தாலும் மஞ்சக்கரு மட்டும் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கிட்டோம். இது என்ன செய்யணும்னா, உளுந்தம்பொடி, அரைச்சி வச்ச உளுந்தம்பொடி ஒரு ஸ்பூனு அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு இது என்ன பண்ணணும்னா நல்லா கலக்கணும், மூணையும் மிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்களா, வீளி இலை, இதுக்கு பேர் வீளி இலைன்னு சொல்லுவாங்க, எலும்பூட்டி இலைன்னு சொல்லுவாங்க. நாட்டுக்கோழி முட்டை போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு உளுந்தம்பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். நல்லா கலக்கி எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இதை நல்லா எலும்பு உடஞ்ச இடத்துல, அந்த முதுகு தண்டில், இந்த மூட்டு கால் மூட்டு நடக்க முடியாதவங்க இதெல்லாம் பூசி பயன்படுத்தி வந்தாங்கன்னா, இதை அடிக்கடி உபயோகப்படுத்தி வந்தீங்கன்னா இது உங்களுக்கு வலி நிவாரணியை நல்லா கேட்கும். அதே நேரத்தில் எலும்பு கூடிரும், ஒட்டிடும். இதுக்கு பேரே எலும்பூட்டி இலை. மக்களே இதை பயன்படுத்திங்க. உங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன், பயன்படுத்திங்க.